இதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையில் எப்படி இருந்தேனோ இதற்கு மேலாவது என் சொற்களிலே சில கவனத்தை கொண்டு வருவேன் என்று நினைத்து கொண்டு இந்த அரங்கத்தை விட்டு வெளியேற போகின்றவர்கள் அநேகம் என்பதனை மட்டும் ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். தம்பி ஒரு வார்த்தையை பேசுகின்ற பொழுது என் மனதிலே சில சிந்தனைகள் நிழலாடியது. சொற்களை குறித்து மிக வேகமாக அவர் பல சிந்தனைகளை முன்வைத்தார். நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு என்ற ஒற்றை சொல்தான் கம்பராமாயணத்தையே உருவாக்கியது. சிலம்புலக்கொள் என்று கண்ணகி சொன்ன அந்த ஒற்றை சொல்தான் சிலப்பதிகாரத்தை நிகழ்த்தியது. இவர்களின் உதிரம் பூசாமல் இந்த கூந்தலை முடியேன் என்று சொன்ன பாஞ்சாலியின் சபதம்தான் மகாபாரதத்தை நிகழ்த்தியது. சொற்கள் மிக முக்கியமானவை. அது வாழவும் வைக்கும், சாகவும் வைக்கும். யார் வாயிலிருந்து புறப்பட்டு யாரிடம் போய் சேர்கிறது என்பதில்தான் அதன் வீரியம் அடங்கியிருக்கிறது. அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன். அருணிமா சின்ஹா பற்றி தம்பி வரலாற்றை பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்ல விட்ட சில விஷயங்கள் உண்டு. ராத்திரி 1:30 மணிக்கு அந்த அம்மா தூக்கி வெளியே வீசப்படுறா. கால் ஒண்ணு இல்லை, உடைஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் 4:30 மணி காலையில் இன்னொரு ட்ரெயின் அடிக்குது. முதுகு தண்டம் போயிடுச்சு. சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் அவ அங்கேயே கிடக்கிறா. பரேலியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருந்து அவளுக்கு முதல் உதவி வருவதற்கு 13 மணி நேரம் ஆயிருக்கு. நாய்களை கல்லெடுத்து அடிச்சு அடிச்சு நாய்களிடம் இருந்து தன்னை காப்பாற்றியபடி உட்கார்ந்து இருந்திருக்கா. அவ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதுக்கு பிறகு அங்க ஆபரேஷன் பண்ண டாக்டர் சொல்றார், உடனே ஆபரேஷன் பண்ணணும். ஒரு கால ஆபரேஷன் பண்ணா ஒரு காலை காப்பாத்திரலாம், ஆனா அனிஸ்தீசியா இல்லைங்கிறாங்க. அதான் பாயிண்ட். பெண் இல்லையானா? அவள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டதற்கு பிறகுதான் வெளியில் வீசப்படுகிறாள். வாலிபால் பிளேயர் கை கால் போயிடுச்சு, முதுகு தண்டு உடைஞ்சிருச்சு. ஒரு காலை எடுத்துருவேங்கிறாங்க, அனிஸ்தீசியா இல்லைங்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காலையில் 1:30 மணிலேருந்து அடிபட்டு வலியால் கிடக்கிறேன், 2 காலம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு காலை வெட்டி எடுங்க, அனிஸ்தீசியா இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, அதை விடவா வலிச்சிட போகுது. அவ சொன்ன வார்த்தைங்க. ஒரு கால் அறுபட்டு கிடக்கிறாள். காலையில் 10 மணிக்கு வருது அனிஸ்தீசியா. 3 நாள் மயக்கத்தில் இருக்கிறாள். 3 நாள் மயக்கத்தில் கிடந்த அருணிமா சின்ஹாக்கு கிடைத்த ஒற்றை சொல் எது தெரியுமா? அவ மலை ஏறத்துக்கு இருக்கிற ஒற்றை சொல் அவங்க மாமா சொன்ன சொல் என்ன? ஜாலியா இரு, பரவாயில்ல, என்ன போச்சு, இப்போ ஒரு கால் தானே, மலை ஏறணும்னு சொன்ன, மலை ஏறலாமா? அழுறா அவ அந்த வார்த்தையை கேட்டு. என்ன மாமா கிண்டல் பண்றியா? எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால அந்த பேட்டியை முழுக்க கேட்டேன். அவ பேசுறான், ஏமாமா கிண்டல் பண்றியா? அப்போ அவர் சொல்றாரே, எவரெஸ்டே ஏறலாம், எவரெஸ்ட் ஏறதுக்கு 2 கால் தேவை கிடையாது, 1 போதும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு போன அந்த ஒற்றை சொல் தான் 13 மாதங்களினுடைய கடுமையான பயிற்சிக்கு பிறகு அவ 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி மலையேறினார். சொல் என்ன செய்யும்? இப்போ நாம இவ்வளவு பேர் சேர்ந்து வந்திருக்கிறோம்.